இனியா நிதிஷ் 2 பேரும் சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு விருந்து சாப்பிட்டுட்டு திரும்ப காரில் வந்துட்டுருக்காங்க. இனியா எதுவுமே பேசாமல் ரொம்ப சோகமாக தன்னுடைய அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு போக முடியலையே அப்படின்ட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. என்ன இனியா எதுவுமே பேசாமல் வர அப்படின்ட்டு நிதிஷ் கேட்குறாரு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இனியா சொல்லிட்டு இருக்காங்க. சித்திக்கு உடைய ரொம்ப பிடிச்சி போச்சு. அதான் சித்தி என்கிட்ட திரும்ப திரும்ப உங்கள் 2 பேர்த்தோடைய ஜோடி பொறுத்தும் ரொம்ப நல்லாயிருக்கு அப்படின்ட்டு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்ட்டு நிதிஷ் சொல்லிகிட்டு இருக்காரு. இனியா அதுக்கும் எதுவுமே பேசாமல் அமைதியாக வராங்க. என்ன இனியா இனி என்ன யோசிக்கிற அப்படின்ட்டு எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்ட்டு நிதிஷ் கேட்குறாரு. ஒன்றும் இல்லைங்க, காலையில் அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட் திறப்பு விழாவுக்கு நம்ம போக முடியல இல்லையா, நான் அதை பற்றி தான் யோசிச்சுட்டு இருக்கிறேன் அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. ஹஸ்பண்ட் கூட வரும்போது அம்மாவை பற்றி யோசிக்கலாமா அப்படின்ட்டு நிதிஷ் கேட்குறாரு. நான் உங்ககிட்ட ஒன்று கேட்கலாமா அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. கேளு அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்கிறாரு. உங்கள் சித்தப்பா நாளைக்கு யூஎஸ் போகிறாரு அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, நாளைக்கு போகலையாமில்ல, அடுத்த வாரம் தான் போகிறாங்களாமே அப்படின்ட்டு இனியா கேட்குறாங்க. நிதிஷ் இந்த கேள்வியை கொஞ்சமும் எதிர்பார்க்கல, பதறி போயிட்டு, இல்லை இனியா, எனக்கே அங்கே போன பிறகு தான் தெரியும், நாளைக்கு போகிறத தான் நான் கேள்விப்பட்டேன், அங்கே போயிட்ட பிறகு தான் எனக்கு இந்த விஷயமே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிச்சிட்ருக்காரு. இந்த வாரம் முழுக்கவே உங்கள் சித்தப்பா ஃப்ரீயாக தான் இருக்கார் அப்படின்ட்டு கேள்விப்பட்டேன். அது மட்டும் இல்லை, இன்றைக்கி நைட்டு டின்னருக்கு கூட நாம் அங்கே போயிருக்கலாம் அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. என்ன இனியா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்குற, இப்போ நான் அம்மாவுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு திறப்பு விழாக்கு கூட்டிகிட்டு போகாமல் அதுக்கு பதிலாக நான் வேணுமனே சித்தப்பா வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டேன் அப்படின்ட்டு ஃபீல் பண்ணுறியா அப்படின்ட்டு நிதிஷ் கேட்குறாரு. உனக்கு நேராக தானே அப்பா காலையில் சொன்னாங்க சித்தப்பா வீட்டுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா சொன்னதுனால தான் நம்ம அங்கே போனோம், இது எல்லாமே யதார்த்தமாக நடந்துச்சு, இதை நீ பெருசுப்படுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்கிறாரு. இல்லைங்க, அங்கிள்கிட்ட நீங்களாவது பேசியிருக்கலாம் இல்லையா, நீங்கள் சொல்லியிருந்தா அங்கிளுக்கு புரிஞ்சிருக்கும் இல்லையா அப்படின்ட்டு இனியா சொல்கிறாங்க. இங்கே பாரு இனியா, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா சொல்கிறது தான் யாருமே எதிர்த்து பேச மாட்டோம், உங்கள் வீட்டில் எப்படின்ட்டு எனக்கு தெரியாது, எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா வச்சு தான் சட்டம், அந்த பேச்சுக்கு மறு பேச்சே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நிதிஷ் சொல்கிறாரு. இதோட இந்த பிரம முடியுது.